ஓம் சாய்ராம். எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், ஏன் ஷிரடிக்கு போகிறோம், ஏன் சாய்பாபா பார்க்கணும், ஏன் ஷிரடியில் மட்டும்தான் பாபா இருக்காங்களா? பாபா தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துங்களில் எவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்களே, ஏன் அங்கெல்லாம் பாபா போய் பார்க்க முடியாதா? ஏன் ஷிரடியில் மட்டும்தான் போய் பாபா பார்க்கணுமா? ஏன் இவ்வளோ செலவு பண்ணி ஷிரடி போகணும் அப்படின்னு நிறைய பேர் நிறையா கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னேன். அது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகிறப்ப அதோட ஒரு வைப்ரேஷனே தனியே நம்ம சொல்லுவோம். நம்ம சொந்த ஊருக்கு போகிறப்ப அந்த ஒரு சந்தோஷம், நிம்மதி, நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சாய்பாபா 60 வருடங்கள் வாழ்ந்து பல பல அற்புதங்கள் செஞ்சு அங்கே இருந்த ஒரு இடம்தான் ஷிரடி. பாபா அங்கே மகா சமாதியும் அடைஞ்சிருக்காங்க. நம்ம சாய்பாபாவோட 11 உறுதிமொழிகள் படிச்சிருப்போம். அதில் பாபா சொல்கிற உறுதிமொழிகள் பார்த்தீங்கன்னா, முதல் உறுதிமொழியை பாபா சொல்லியிருப்பாங்க, ஷிரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி. ஷிரடி ஸ்தலத்தை மிதிச்சாவே அவனோட துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி முதல் உறுதிமொழியே பாபா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், துவாரகாமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், துவாரகாமாயில அடைஞ்ச மாத்திரத்திலே நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பாபா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. பாபா வாழ்ந்த இடம் துவாரகாமாயி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபா அங்கே 60 வருஷங்கள் இருந்து பல பல அற்புதங்கள் புரிந்த இடம் தான் துவாரகாமாயி. அந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று அனுபவிக்கும் போது பாபா நம்ம கூடவே இருக்க மாதிரி அப்படி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த இடத்துக்கு நம்ம போன உடனே நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பாபாவோட உறுதிமொழியில ஒன்று. அப்புறம் இன்னொரு உறுதிமொழி பார்த்தீங்கன்னா, பாபா சொல்லியிருக்காங்க, என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபா அது மட்டும் இல்லாமல் பாபாவோட சமாதியில் உள்ள எலும்புகளும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பூத உடல் என் சமாதியிலிருந்தே பேசும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. பாபாவோட உடல் தான் பிரிஞ்சிருக்கே தவிர பாபா இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கூட. அதனால தான் ஷிரடி போன அநேக பக்தர்களோட வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. சொல்லுவாங்கல்ல, திருப்பதி போனால் ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு ஷிரடி போனால் நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எல்லா சாய் பக்தர்களும் உணர்ந்திருப்பாங்க. ஷிரடியில் பாபா வாழ்ந்திருக்காங்க, நடந்திருக்காங்க, பிக்ஷை எடுத்திருக்காங்க. ஷிரடியில் உள்ள மண்ணில் கூட பாபாவோட ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சாய் பக்தர்கள் ஷிரடி போனாங்கன்னா செப்பல் கூட போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாபா மேலே மிகுந்த பக்தி பாசத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஷிரடி மண்ணை மிதிக்கிறதே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஷிரடி ஸ்தலத்தில் என்னென்ன இருக்கு, என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்றேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.